நம்ம கன்னியாகுமரியில இருக்கோம். எங்க நேச்சர் எது பார்த்தாலுமே தேவனுடைய ஒரு படைப்பு தான் நமக்கு தெரியுது. அவருக்கு ஒரு நன்றி சொல்லதான் தோணுது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் படைச்சிருக்கிற ஒவ்வொரு காரியம். இன்னைக்கு நான் இதை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் ஒன்று கிடைக்கும். ரெஸ்ட், அதாவது இளைப்பாறுதல். அப்போ அதை பத்தி யோசிக்கும் போது கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்தாரு, ஹீப்ரூ 4. அதுல நீங்க வந்து 1ல இருந்தே படிச்சு பார்த்தா அதுல இருக்கும் என்ன அப்படின்னா, a Sabbath rest for the people of God. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாபத் இளைப்பாறுதல், சாபத் ரெஸ்ட். அப்ப என்ன சாபத் ரெஸ்ட்னா என்ன அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல இஸ்ராயல் மக்களை ஈஜிப்ட்ல இருந்து கொண்டு எவ்வளவு வந்தாலும் கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க அவங்களோட விசுவாசத்தை அவங்க வந்து அவங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்துல அவங்க கலக்கல, அதனால அவங்க அழிஞ்சு போனாங்கன்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆண்டோடைய வார்த்தையை நம்ம விசுவாசிச்சு அதன்படி நம்ம நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு அது இளைப்பாறுது. நம்ம சாபத் ரெஸ்ட்னா என்ன, சாபத்துனா யாரு, அதான் நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு இப்போ இளைப்பாறுதல் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ வார்த்தையில தான் இருக்கு. அப்போ இளைப்பாறுதல் இல்ல இயேசு கிறிஸ்து தான், அவருடைய வார்த்தை தான். அப்போ சாபத் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. நம்ம வந்து சாபத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து இளைப்பாறுதல் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் அந்த வசனங்கள்ல என்ன இருக்குன்னா, டுடே இஃப் யூ ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் do not harden your hearts. அந்த வசனத்துல இருக்குது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டா நீங்க வந்து உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்னு இருக்கு. அப்போ இதயத்தை கடினப்படுத்த கூடாதுன்னு இருக்கு. அப்போ என்னன்னா, அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க, அவங்க அதை அங்க நடத்தல. அப்போ இன்னைக்கும் நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் நான் யோசிச்சேன். இந்த 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 பீச், இந்த தண்ணி, இதெல்லாம் பார்க்கறது அமைதியா அழகா பார்த்து ஒரு வேலையை செய்து இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அப்போ என்னன்னா, தேவோட படைப்பு அவ்வளவு அற்புதமானது. நம்மையும் அவர் எல்லாத்துக்கும் பெரிய அளவுல பொக்கிஷமா அவர் படைச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரோட வார்த்தைக்குள்ள இளைப்பாறுதல பிரவேசிக்க நம்ம பார்க்கணும். அப்ப ஜோஷுவாவோட சேர்ந்து அந்த மக்கள் வந்து இளைப்பாறுதல பிரவேசிக்கல, அப்படி பிரவேசிச்சிருந்தாங்க, அவங்க அந்த ரெஸ்டுக்குள்ள போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் இருக்கு உங்களுக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. அவங்க போகல, ஆனா உங்களுக்கும் சான்ஸ் இருக்கு, நீங்களும் இளைப்பாறுதல்ல நீங்க பிரவேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சாபத் ரெஸ்ட், இயேசு என்கிற இளைப்பாறுதலுக்குள் நம்ம வந்து பிரவேசிக்க கற்றுக்கொள்ளணும். சாபத் ரெஸ்ட், அவரோட ஜனங்களுக்கு இயேசுக்குள்ள ஒரு ரெஸ்ட் இருக்கு, அதை நம்ம விட்டு கொடுத்துட கூடாது.